ஓகே 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 சார் இந்த சைடு சார் இங்கே பாருங்க சார் இங்கே பாருங்க மியூசிக் டேரக்டர் இங்கே பாருங்க சார் ஹியர் சார் சென்டர் சார் 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 இங்கே பாருங்க ஓகேவா சார் இங்கே பாருங்க நீங்கள் அவர் அங்கே தான் பார்க்குறாரு. Important daily lyricist. எது வேணாம் 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 இல்லை பரவாயில்ல பரவாயில்ல. I request Rayan sir, so please come onto the stage, and all other delegates to please join the launch of Freedogs music label. Center sir. Video. Stay sir. Stay sir. Visual sir. Visual sir. Visual. Okay va? So please join us. Please join us. Karthi. Visual okay va? Sir photo. Okay va? Okay. Thank you. And I request all other delegates to please join us for the release of audio musical single Bombay. யாருனாலுமே மறக்க முடியாது. ஸோ அதில் ஒரு டைலாக் சார் சொல்லதான் பார்த்துக்கணும் இல்லைங்களா? ஸோ த சேம் டைலாக் ஆக்சுவலி. ஸோ அமீர் சுல்தான் அவர்கள் இஸ் அக்ளைம் தமிழ் ஃபிலிம் டைரக்டர் அண்ட் ஆக்டர். ஸோ இயக்குனர் பாலா அவர்களிடம் ஆக்சுவலி உதவி இயக்குனராக அவர் பணியாற்றினார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மௌனம் பேசியது இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து ஆக்சுவலி கொடுத்தாங்க. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா இந்த மூவி பருத்தி வீரன் 2007 வந்தது. ஞாபகம் இருக்குங்களா எல்லாருக்குமே? பருத்தி வீரன் எக்ஸாக்ட். ஸோ அந்த மூவி ஸோ சார் அதுக்கப்புறம் வந்து வட சென்னையில் அந்த ராஜன் அந்த கேரக்டர் தான் எல்லார் மனசுலையுமே வந்து ஆக்சுவலி இடம் பிடித்த ஒரு கேரக்டர். ஸோ ஐ வுட் லைக் டு ரெக்வெஸ்ட் அமீர் சார். இது பொருள் புதிந்த பாடல் அதனினும் இனிது அப்படிம்பாங்க. நம்ம நண்பர் கவிஞர் நேத்ரா சார் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேனா இல்லையான்னு அப்புறம் சொல்லிட்டோம். ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கான்செப்டை எடுத்து பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பான ஒரு முயற்சி. அது வந்து ஒரு தரமாகவும் இருந்தது. ஆக்சுவலாக இந்த காம்பவுண்ட் வந்து இங்கேருந்து தமிழ் இசை நிறைய இடத்துல போய் ஜெயிச்சிருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ராஜா சார் இங்கேருந்து தான் அற்புதமான இசைகள்லாம் கொடுத்தாரு. அதே இடத்துல நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க. இது ஒரு குட் சைனாக எடுத்துக்கங்க. மேலும் நீங்கள் வந்து அற்புதமான சில பாடல்கள் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். வந்திருக்கும் என் சகோதரர்கள் அனைவருக்கும் நான் வந்து ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பருத்திவீரன் படம் எடுக்கணும்னு எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அது ஒரு ஆசை. அற்புதமான ஒரு உரை. அதனால் நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். அதை நீர்த்து போக செய்ய விரும்பலை. நன்றி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பாடல்கள் சரியா வந்ததுனால மட்டுமே ஒரு தரமா இருக்கிறதுனால மட்டுமே அது போய் சேருதில்லை. அது ஒரு பெரிய விளம்பரம் தேவைப்படுது. இன்னைக்கு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரங்களுடைய பாடல்களே ஒரு பாட்டு ஹிட் ஆகணும்னா அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய பட்ஜெட் செலவு பண்ணி அந்த பாட்டை ரீச் பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அதிக திறமை, அதிக தரம், அதிக உழைப்புங்கிறத தாண்டி இன்னைக்கு அதிக வியூஸ்ங்கிற இடத்துக்கு வந்துருச்சு வந்து. ஸோ அதை கொண்டு வரதுங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. 3 டாட்ஸ் நிறுவனம் ஃபரூக் அதை வந்து ரொம்ப கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். பொருளாதாரமா நம்ம வந்து ரொம்ப ஜெயிக்க வேண்டிய தேவை இருக்கு. நவீன்குமார்
ரொம்ப அழகான ஒரு கவிதை மாதிரி இதை நீங்கள் பண்ணியிருந்தீங்க. அது நீங்கள் சினிமாக்குள்ளே தொடர்ந்து படங்கள் பண்ண போறீங்கன்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக நீங்கள் அமரர்கள் போல் படங்கள் செய்யுங்கள். அதே நேரங்களில் அமரர்கள் தண்டகாரணியை போல படங்களும் தேவைப்படுது. உங்களுடைய பார்வையில் அந்த அனுபவம் உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்கும். இப்போ சத்தீஸ்கர் மாதிரி பஸ்தர் மாதிரியான காடுகளுக்குள்ளார இந்தியாவின் தேசத்தின் வழியாக பார்க்கறதன் வழியாக அந்த மக்களின் வழியாக பார்க்கும்போது அது இன்னும் சொல்லப்படாத கதைகள் நிறைய இருக்கும். அந்த கதைகளையும் உள்படுத்தி நீங்கள் இன்னும் நிறைய தொடர்ந்து இயங்கணும். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஃபருக், உங்களுடைய வெற்றி என்னுடைய வெற்றி. நீங்கள் இன்னும் பெருசாக ஜெயிக்கணும். இறைவன் உங்களுக்கு எல்லா ஆசையும் தருவாங்க. நாங்கள்லாம் வலுக்கட்டாயமாக அவரை கொண்டு கீழே உட்கார வச்சது மாதிரியே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறீங்க. அவங்க இருங்க, நிகழ்ச்சி நடத்துறதே அவங்க 2 பேர். அவங்களாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. பக்கத்தில் இப்போ தான் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுற மாதிரி நான் அதற்கு கீழே தான் உட்காரணும், அப்போ தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன்னு சொன்னது மாதிரி அது என்னையே பார்த்து கேட்குறீங்க. நானே நிகழ்ச்சி என்னன்னு வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டேன் முதல்ல. நான் பருக்க திரும்ப திரும்ப கூப்பிடுறேன், மேலே வாங்கன்னு வரமாட்டேன்ற நான் என்ன செய்யறது? நான் வேணா கீழே வந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்னா தேவை உங்களுக்கு வாங்க. இதெல்லாம் இப்போதானே வந்திருக்கீங்க. நான் ஒரு 25 வருஷமா இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாங்க வந்து உட்காருங்க. Thank you so much, sir. So next I would like to request Thiru Kalai Selvan Shivaji Avarkal, Director of Photography, to say some words. ஏன்னா வந்தவங்க எல்லாம் சூப்பராக பேசிட்டாங்க. ரொம்ப அழகாக சொன்னாங்க. பாட்டை பற்றி, அந்த வேலையை பற்றி, எல்லாத்தையும் பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு பாட்டு எழுதுறது அவ்வளோதான். அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல மெலடி பாட்டு. அண்ணன் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு. இந்த டேரக்டர் சூப்பராக எடுத்துருக்காரு. ரொம்ப வாழ்த்துக்கள் சார். ஒரு ஆஃபீஸர் இந்த பாட்டு எடுத்தாருன்னா நம்ப முடியல என்னால். ஒரு நல்லா இருக்கு, அவ்வளோ நல்லா இருக்கு, அழகாக இருக்குது பாட்டு பார்க்க. ஏன்னா நான் எழுதின பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டங்கா மாதிரி ஊதாரி ஆரம்பம் வருமா. இப்போது அண்ணன் சொல்லிட்டு போனாங்க நேற்று அந்தமாரி ஃபுல்லாக அந்தமாரி பாட்டு தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் மெலோடியில் எழுதுறது பார்த்தீங்கன்னாலே இப்போது அமீர் சார் நடித்த படம் வடச்சென்னையில் கோவிந்தமாவாலும் ஒரு பாட்டு, அதுதான் நம்ம எழுதுகிற மெலோடியே. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை குத்தி நம்மளோட பேர், அந்தமாரி மெலோடி தான் நம்மளுக்கு தெரியும். இவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க கூட. ஏன்னா ஒரு 10 நாள் ஒரு வாரம் தான் இருக்கும். ஃபருக் சார் இப்போ நான் மீட் பண்ணி 1 இயர் ஃபங்க்ஷன் இருக்கு வாங்கன்னு சொன்னார். ஆனால் எனக்கு தெரியாது. இனிமேலாம் கூட்டணும் உட்கார வச்சு ரொம்ப பதட்டமாக இருக்குது. என்ன பேச தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க இன்னும் நிறைய பண்ணணும். அந்த மாதிரி எங்களுமே நிறைய ரைட்டருக்கு வந்து இவங்க ஒரு வேலை கொடுக்கணும், நாங்கள் வந்து ஒர்க் பண்ணணும், எங்களோட திறமையை வெளிப்படுத்த இவங்க ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க. அது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் ஒரு ஆளாக நின்று பேசுகிறேன் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார் என்னை கூப்பிட்டதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். Here. Firstly, I want to say sorry because I don't know Tamil at all. So just bear with me for 2 minutes. And first of all, I want to thank Farooq sir, Ryan and Faisal, because these 3 are the people who I know, and I want to thank them for inviting me here. Some of you won't know me. I'm the singer of Sugar Baby. I don't know, from Thug Life. Maybe this name you won't know. Maybe I have to sing and show you. It was like kind of like viral around the internet. Like it goes like this. No, I don't know. Right now you might know, right? Just wanted to introduce that. Yeah. And yeah, thank you so much for thank you so much Farooq sir for letting me be a part of this event. And apparently I'm gonna be the first singer from the first album from 3 Dots, and I'm very excited to be a part of that. And congratulations to Farooq sir and the 3 Dots and everyone who are behind this event. And I'm wishing all the success to the people who are behind 3 Dots. And we need labels like this because a lot of artists needs platform, and this is like one of the biggest initiative for all the artists around the country. And yeah, thank you so much. Thank you.
Okay, so there is another song which I have sung for A.R. Rahman. It's called Lavender Nirame. I don't know if you know that song. It's in Tamil, and pardon my Tamil pronunciation, please. Lavender Nirame, Nagarum Nari, Karavin Nari, Tila Tivo, Mayatin Kandame. Thank you so much. Thank you so much, ma'am. Such a beautiful experience. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இதில் சான்ஸ் கொடுத்த ஃபர்ஸ்ட் டைரக்டர் சார் அண்ட் எனக்கு அழகாக காமிச்ச கேமராமேன் சார், எடிட்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இங்கே வந்து நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணாதது ஒன்று. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் சாங். ஸோ இதை வந்து நான் இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ், லிரிசிஸ்ட் எல்லாருக்கூடையும் இங்கே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி பார்த்து ஸோ ஃபீலிங் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்ன பேசுகிறேன்னு தெரியல. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இருக்கேன் சினிமாக்குள்ள. ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இதுதான் எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அது கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. கொஞ்சம் உளறிட்டானா தப்பாக எடுத்து வீடியோவில் ரிப்பீட் பண்ணி போட்டுறாதீங்க, மீன் போட்டுறாதீங்க. ஏன்னா இப்போது நான் காலேஜ் காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லிக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா நன்றி சொல்ல இடத்துக்கும் நான் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியாது இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அது மாறும்னு எனக்கு தெரியாது. நவீன் சார் வந்து கதை சொன்னார், வந்து இது மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குதுன்னு சொன்னார். ஸோ அந்த ரயன் மியூசிக் டைரக்டர் ரயன் என்னோட 4 years ஃப்ரெண்டு. ஸோ அவர் சாங் போட்டு காட்டிட்டு இது மாதிரி ஒரு ஆல்பம் சாங் சொல்லும்போது கான்செப்ட் சொன்னார். ஓகே, கை கொடுங்க. ஓகே, கான்செப்ட் சொன்னார். அதை கேட்டேன். எனக்கு அப்போ தான் ஒரு 7 months பேபி இருந்தது, எனக்கு குழந்தை பிறந்தது. ஸோ எனக்கு உள்ள ஒரு கனெக்ட் இருந்தது. ஸோ அதனால நம்ம வந்து பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீரியல் பார்த்துட்டு நீங்களே பேரா பண்ணுங்க அப்படின்னு, நீங்கள் அப்புறம் கூட பேரா பண்ணியிருக்கோங்களே சேர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு அவங்ககிட்டையும் பேசிட்டு கமிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அது இட்ஸ் அ லாங் ஜேர்னி. அதுக்குள்ளே பேக் போனாக அந்த ஒரு ஃபஸ்ட்டு பார்க்கணும் நவீன் ப்ரோ. அதுக்கு அடுத்தது பேக் போனுக்கும் பேக் போனாக இருந்தது பார்த்தீங்கன்னா டிஓபி ஃபைசல் ப்ரோ தான் நம்மளுக்கு. ஏன்னா தென்காசியில் ஷூட் பண்ணோம் ஒரு 4 days. லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நம்மளை வந்து ப்ரோ அங்கே ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. பட் அங்கே போனால் நம்மட்டிங்க அவர் ஒருத்தர் தான் இருந்தார் ஷூட்டிங். இது ஃபுல்லாக பண்ணது ஒரே ஒருத்தர் தான். அவர் கூட அசிஸ்டண்ட்டு ஒரே ஒருத்தர் ஹெல்ப்புக்கு மட்டும் இருந்தாங்க. மற்றபடி அங்கே என்ன சொல்கிறது, இது ஒரு சினிமா இதுவாக நடக்கலை. ஏன்னா பட்ஜெட் ப்ராப்ளம்ஸ் இருந்தது, நிறைய என்ன சொல்கிறது அந்த கிளைமேட் இஷ்யூஸ் அது மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் ஆயிடுச்சு ஷூட்டிங்கே நம்மளுக்கு. இப்போ நான் ஃபஸ்ட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 15 minutes ஷூட் பண்ணாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம முக்கியமான காரணம் வந்து டிஓபி ஃபைசல் ப்ரோ தான். ஸோ அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது இப்படி வந்ததுக்கு காரணமே அவர் தான். ஏன்னா அங்கே நடித்த நாங்கள் 2 பேர் தவிர்த்து இங்கே யாருமே நடிகர்கள் கிடையாது. எல்லாருமே அங்கங்கே யார் இருக்காங்களோ அப்படியே லைன் கட்டி கூப்பிட்டு வந்துடுறாரு, வாங்க இது மாதிரி ஒரு எடுக்கிறோம், விஜய் டிவியில் சீரியல் பண்ணுறவங்க வந்திருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி திரட்டி கூப்பிட்டு வந்தவங்க தான் எல்லாருமே. அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் எல்லாமே வந்து அப்படி பர்மிஷன் கேட்டு வித்தின் 10-15 minutes தான் ஒரு இடத்துலையுமே டக்குன்னு சரியாக வைப்பார். ப்ரோ போயிடலாம் அப்படின்னு டக்குன்னு ஷூட் பண்ணிடுவார். ஏன்னா நம்ம டேரக்டருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் டேரக்ஷன். அவர் வந்து சிஆர்பிஎஃப்ல இருந்திருந்தாலும் அதோட நாலேஜ் இருக்கிறது வந்து இதுக்குள்ளே அவருக்கு நாலேஜ் இல்லை. ஏன்னா அவரே சொல்லுவார், இல்லை ப்ரோ எனக்கு டீம் நல்லா இது மாதிரி வேணும்னு சொல்லி. ஸோ இவர் தான் வந்து ஸ்பாட்டில் இதை பண்ணுறதெல்லாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. என்ன ப்ரோ இதுக்கு இவ்வளோ டைம் எடுக்குமா டக்குன்னு போயிடும்னு நினச்சேன் அப்படின்னாரு. அப்போது சார் சொல்லியிருந்தாரு இது மாதிரி டக்குன்னு குழந்தை பிறந்தோடனே கிளம்பிட்டாரு கார் பிடிச்ச அப்படின்னு. அதுக்கு பின்னாடி நாங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் தெரியும். அதுக்கு பின்னாடி ப்ரோ பெரிய இது இருக்குது ப்ரோ, பர்மிஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசிகிட்டு இருக்காரு. ஒரு 10 minutes ஷூட் பர்மிஷன் கிடச்சிருக்கு. பட் ஒரு 1/2 மணி நேரம் பேசுகிறாரு, இல்லை ப்ரோ இது எடுக்க முடியாது, பர்மிஷன் கேட்குற ப்ராசஸ்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு.
பட் எங்களோட நேரம் பற்றாக்குறையினால அதை பண்ண முடியல. அதனால அது அவரும் தப்பு கிடையாது, டைம் இல்லாதனால நடந்த விஷயம் தான் அது. மற்றபடி அவர் வந்து நான் கன் ஹோல்ட் பண்ணுறது எல்லாத்துக்கும் என்னை வந்து என்ன சொல்கிறது ரொம்ப திட்டிக்கிட்டு இருந்தார். நான் கன்னா இப்படி டக்குன்னு எடுத்து பிடிச்சிடும் எல்லாரும், இல்லை ப்ரோ இப்படி பிடிக்கக்கூடாது, இப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி அதுக்கே ஒரு 10-15 மினிட்ஸ் எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாரு. பட் அது ஏன் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா வந்து வெளில பார்க்குறவங்க வந்து ஜஸ்ட் இன்னும் நடிச்சிருக்காம்பா அப்படின்னு இருக்கக்கூடாது. இது வந்து ஓகே நிஜமாலே ஒரு மிலிட்ரியில் இருக்கவங்க பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணுன்றதுக்காக அவர் பார்க்குறேன். ஏன்னா அவரோட பெட்டாலியன் இருக்கவங்க பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு கேட்டக்கூடாதுக்காக அவ்வளோ மெனக்கெட்டு பண்ணிக்க எனக்கு தெரியும். பட் நேரம் பற்றாக்குறைவால் வந்த அவுட்புட் தான் ஆக்சுவலி இது. பட் அவர்கிட்ட அடுத்த ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா இதோட பெட்டர்மெண்ட்டாக வரும்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பி, ஐ மீன் இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாகவும் பெஸ்ட்டாகவும் ஃபீல் பண்ணுறேன். அடுத்தது சார் அமீர் சார் வந்து அவரை போய் சொல்லி ஆகணும். ஏன்னா 2000 சொல்ல வேணாலும் சொன்னார் இப்போ பர்த்திவரன் பற்றி. பட் அது எனக்கு எடுத்த தாக்கம் என்னன்றதை நான் ஷேர் பண்ணின்னு நினைக்கிறேன். நான் காலேஜ் 2010 காலேஜ் ஜாயின் பண்ணுறேன். அப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ணுற போது 2-3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் வந்து என்னை வச்சு வந்து ஒரு கிராம சப்ஜெக்ட் பிளான் பண்ண சொல்கிறான். என்னடா நான் எப்படி கிராமத்தை பண்ணுறது எனக்கு தெரியாதுடா, அந்த வாழ்விலே எனக்கு வராது அப்படின்னு. பருத்தியூர்னு ஒரு படம் பாரு அப்படின்னு சொல்கிறான். நான் அந்த படம் பார்க்க மாட்டேன்டா, எனக்கு கொஞ்சம் சில சீன்ஸ் பார்த்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, நான் ஃபுல் படம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அந்த டைமில் அந்த மெச்சூரிட்டிக்கு நான் சொல்கிறேன். இல்லை நீ பார்த்துட்டு வா அவனுக்கு தெரியும் அப்படின்றான். அதை நான் ஃபுல் படம் பார்க்கறதுக்கு ஒரு நாள் பார்த்தேன், 3 நாள் பார்க்குற உட்காந்து படத்தை. நான் அதுவும் எண்டு கிளைமேக்ஸ்லாம் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி எப்படி எனக்கு ஃபீல் சொல்கிறேன்னு தெரியல. ஒரு மாதிரி அழறதா இதுவாக இருந்தா ஒரு மாதிரி அந்த ஃபீல் எனக்கு சொல்ல தெரியல. அது மாதிரி இருந்துச்சு. இல்லைடா எனக்கு இது படம் எனக்கு பார்த்துட்டு எனக்கு இது இதுவாக இல்லை அப்படின்றான். இல்லை திருப்பாரு அதே சொல்லிட்டே இருக்கான். எனக்கு இருந்த நாலேஜ் மெச்சூரிட்டிக்கு எனக்கு வந்து அந்த படம் பெருசாக புரியல. ஷார்ட் ஃபிலிம் தானே பண்ணுறோம், வாடா போய் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி லுங்கி கட்டிட்டு அதே மாதிரி ஒரு ஒரு பேக்ராப்பில் நாங்கள் போய் ஷூட் பண்ணிட்டு வரோம். ஸோ அது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அமித் சார் வந்து எனக்குள்ளே வந்தது வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா வடச்சென்னையில் வந்து சார் நடிச்சிருந்தாரு. நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ சாரை பின்னாடி இருந்து தான் பார்த்துருக்கேன் நான். ஓகே இப்படி தான் பருத்திவரன் டைரக்டர் அமித் சார் அப்படின்னு. ஸோ அப்போ பார்க்கும்போது நான் பின்னாடி நின்றுருப்பேன், சார் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரே கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். நம்ம நிற்கிற இடம் ரியலாக இல்லையா அப்படின்னு, சார் ரியலாக இருக்குன்னு. இப்போ எனக்கு அதே மாதிரி ஒரு ஃபீல் தான். ஏன்னா இவ்வளோ பேர் வந்து நான் நடிச்சதை பொறுமையாக உட்காந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அதை பற்றின ஒரு விவாதம் போகுது அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கு இது நான் சொல்கிறதுக்கு. ஸோ அப்புறம் நம்ம 3 Dot ஸ்டுடியோ தப்பாக ரோல் ஆகுதுன்னா, ஸோ இந்த இது ஆடியோ லேபிளில் லான்ச் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட நான் நடித்த ஒரு இது வருதுன்றது எனக்கு இன்னொரு ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷமாகவும் ரொம்ப பிளெஸிங்காகவும் தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதில் ஒர்க் பண்ணிக்க எல்லாரும் ரொம்ப நன்றி இது பண்ணிக்கோம். இதில் இன்னொரு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ நம்ம சினிமாவில் பார்ப்போம், இப்போ என் ஃபேஸ் முன்னாடி இருக்கிறவங்க மட்டும் ஸோ மச். சார் எல்லாருக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் சார் சரி சாங் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய பர்சனல் அண்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எடுத்துக்கலாம். இது ஐடியா வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டாளுக்கு ஷேர் பண்ணேன். அப்புறம் கேஎம் ரியான் சார்கிட்ட ஸ்டோரி சொல்கிறப்போ என்னை நம்பி சாங் பண்ணார். அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு பிளான் பண்ணுறப்போ ஃபைசல் ப்ரோ அவர்கிட்ட சொன்னேன். ஹரிஷ் ப்ரோ சொன்ன மாதிரி எனக்கு ஃபஸ்ட் டைம் அவர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 17 இயர்ஸ் வந்து சினிஃபீல்ட் ஒர்க் பண்ணார். நான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறதுனால வந்து அவர் எதுவுமே கோச்சிக்காமல் இது பண்ணாலும் நான் என்ன கேட்கணும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி
அவர் மேக்ஸிமம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இதாவது சாங் முடிச்சுட்டு வெளியே வரப்போ வந்து லேபிள்ஸ் பேசுகிறப்போ வந்து சார் வந்து ஃபருக் சார் 3 Dots ஒரு கம்பெனி லான்ச் பண்ணுறதே பெரிய விஷயம். அது இந்த சாங்கை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் ட்ரஸ்ட் பண்ணி இல்லை அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஃபாரூக் சார் சொல்லி அமித் சார் வந்தார். அமித் சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். சார் மீரா தேவி சார் தேங்க்யூ சார். சார் வந்திருக்க எல்லா சீஃப் கெஸ்ட் திருமுருகன் சார், கார்த்திக் நேதா சார், லோகேஷ் சார் அண்ட் சாந்த்குமார் சார், அலெக்சன் ஜோய் மேம், சாகோ சேவா, தேங்க்யூ சார். கார்த்தி ஃபோட்டோ எடுத்துருவா. ஓகே எடு straight, come straight.